குட் ஈவினிங் எவ்ரிவான், வெல்கம் பேக் கமல்ஸ் வியூ பாயிண்ட். நான் உங்கள் கமல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட்னா, சோலக்ஸ் டேயோட முக்கியமான 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம எல்பிட்டேருந்து மதியானமே வந்துருச்சு ஒரு அப்டேட். அந்த சி அவார்ட்ஸ்லேருந்து நம்ம சுவாமிகிட்டேருந்து பாஸ் சரியான வைப் பண்ணுறாரு. இந்த இப்போ தனுஷ் படம் வந்துச்சுல, ஓம் படத்துலேருந்து ஆல் டைம் அன்பாக இருப்போம் அந்த சாங், பட்டு வேஷ்டி சட்டையில் பயங்கரமாக பண்ணுறாரு. நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருந்தேன், என்னடா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக போட்டார். ஒரு ½ முன்னாடி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. பட்டு வேட்டி பட்டு சட்டையில் ஷூட்டிங்கில் இருக்காரா, எங்கே இருக்காருந்தெல்லாம். பட் ஆனால் சென்னையில் தான் இருக்கார். ஷூட்டிங் ஆரம்பித்தா என்னான்னு தெரில. சிந்து பைரவி வேறு கிளைமேக்ஸ் சூன்னு வருது. அதுவும் உண்மையாக என்னான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்தா நம்ம எல்பியோட ஒரு 2-3 ஐடி நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். இது பிக் பாஸ் 10 சீசன் 10க்கு போகிறாங்க அப்படின்ட்டு கிளப்பியிருக்கேன். பட் மதுரை ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கும்போது, நான் பிக் பாஸ் போல் சீரியல் தான் பண்ண போகிறேன், சீக்கிரம் பார்ப்பீங்க அப்படின்னு எல்பி சொன்னதாக சொல்கிறாங்க. அதுவும் நான் இன்னும் கேட்கல எங்கேயும், ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது. சண்டேனா கேட்டுருவேன், பட் வீக் டேஸில் நம்மளால் கேட்க முடியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரூமரா இல்லை உண்மையா என்னான்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சுவாமி என்ன பண்ணுறான்னு தெரில, ஆனால் பட்டு வேட்டி சட்டையில் வைப் பண்ணியிருக்காப்புல. சீக்கிரம் சீரியல் வரும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வருதா இல்லை பிக் பாஸ் முன்னாடியே சீரியல் லான்ச் ஆகுதான்னு தெரில. அப்புறம் நம்ம எல்பியோட அந்த ஆடு, இந்த கோல்டோட ஆடு ஏற்கனவே ஒரு வாட்டி ஒயிட் சேரீயில் பார்த்துருப்போம் வந்தது. அப்புறம் அந்த ப்ரௌன் சேரீ, அது ஒரு 2 பார்த்துருப்போம். அது மறுத்திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஐஃபை, அதில் நம்ம சுவாமியோட அப்டேட்ஸ் ஒரு வீக்லி 2 போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோக்கு ஃபேமஸாக இருக்காங்க. பட் சேர்ந்து பண்ணுவாங்களா என்னான்னு தெரில. அது அவங்களோட விருப்பம். பட் விகா ஃபேன்ஸ், சோலக்ஸ் ஃபேன்ஸுக்கு மறுத்திருப்பி சேர்ந்து பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றா சேர்ந்து நடிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். நான் ஒரு 4-5 பேர்த்துட்டு கேட்கும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க, இல்லை சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கும், இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை பாதி ஒன்று பட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் எதுவும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் சேனல்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்து இருக்குது. அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிற மாதிரி உங்கள் கமல். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நன்றி.